சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ பேங்காக்ல நடைபெற்றிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்ன வாங்க அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அப்டேட்டாக இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். சமூக பிரச்சனையை கையில் எடுத்து பக்காவாக ஒரு கருத்து சொல்லியிருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதற்கு ஞானவேலுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். என்னதான் ஒரு கதையை எடுத்தாலும் அதை யார் மூலமாக மக்களுக்கு சொல்கிறோம் அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே இருக்குது. அந்த விஷயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ரஜினியை வச்சு மக்களிடம் சேர்த்துருக்காரு ஞானவேல். ரஜினியும் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் பக்காவாக பொருந்தி இதுவரைக்கும் கெரியர் பெஸ்ட்லே இல்லாத அளவுக்கு இந்த படமாக இருந்துச்சு வேட்டையன் படம். என்னதான் கலவையான விமர்சனங்கள் அதற்கு வந்தாலும் 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் இருக்க மிக பெரும் நடிகர்கள் எல்லாரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கானும் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அண்மையில் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பேங்காக்ல முடிஞ்சிருக்கான். இதை பற்றி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் பற்றியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரித்து 171வது படமாக உருவாயிட்டு வருது. இதை லோகேஷ் கனகராஜ் இருக்கிறார். படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் ஜெய்ப்பூரில் அமீர்கானோட இணைந்து ரஜினி நடிச்சிருந்தார். பேன் இந்திய வணிகத்திற்காக படத்தில் பார்த்தீங்கன்னா பல மாநில நடிகர்கள் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. இதனால தான் கூலி மீது அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. சமீபத்தில் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பை தாய்லாந்தில் பேங்காக்ல நடத்த இயக்குனர் லோகேஷ் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில் இன்று நடிகர் ரஜினிகாந்த் தாய்லாந்து செல்ல சென்னை விமான நிலையம் வந்திருக்காரு. அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்துடைய 85% படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 அன்று ஆரம்பமாகி ஜனவரி 28 வரைக்கும் நடக்கும் என நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் கெரியர் பெஸ்டான படமாக இருக்கும் என லோகேஷும் சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய கடைசி படமான லியோ படம் சரிக்கு போனது தான். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்தை எப்படியாச்சும் ஒரு விக்ரம் அளவுக்கு மாபெரும் படமாக உருவாக்கி தந்துடணும். எப்படி நம்ம கமலுக்கு விக்ரமோ அது போல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கணும் என்று அதற்காக அயராது உழைச்சிட்டு வரார் லோகேஷ் கனகராஜ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ இரண்டாம் சிங்கிள் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கூடிய விரைவிலே இதற்கான அப்டேட் வெளியாகும். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.